மனக்குயில் 2011 ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதி இன்று புதன்கிழமை கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் வாயிலாக மனக்குயில் பல வாரங்களுக்கு பின்னர் ஒலிபரப்பாகின்ற நிகழ்ச்சி. நீண்ட நாள் பிரிந்திருக்கின்ற பொழுது இருக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருக்கும். புதிய சமாச்சாரங்கள், புதிய விடயங்கள், பல்வேறு விடயங்களை மாற்றி மனதே மாறுபட்டிருக்கலாம். நிகழ்ச்சி கேட்பதற்கு ஆவலோடு வானொலி பெட்டிக்கரையில் குடிமேற்கும் நேர்கள் அனைவருக்கும் ஆச்சரியமான ஒரு வணக்கத்துடன் மனக்குயில். மனக்குயில் இல்லாத போது மீள் ஒலிபரப்பு செய்யப்பட்ட பொழுது அந்த நிகழ்ச்சியையும் கேட்டு ஆர்வத்தோடு பல்வேறு விமர்சனங்களை தந்த அனைத்து நேயர்களுக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வெளிப்படையான சில விஷயங்களை மனம் விட்டு பேசுவதற்கு ஒரு நாளாக இன்றைய நாளை பார்த்துக் கொள்ளலாம். ஒரு திரைப்படத்தை பார்த்துவிட்டு அல்லது ஒரு நாடகத்தை பார்த்துவிட்டு அல்லது புதிதாக ஒரு மனிதரை பார்த்துவிட்டு திரும்பி வருகின்ற வழியில் பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாகின்ற ஒரு மனக்குயிலாக இன்றைய மனக்குயிலை பார்க்கலாம். ஒரு விஷயத்தை பார்த்து எதிர்ப்பு தெரிவிக்கின்ற பொழுது சமூகத்தில் நடைபெறுகின்ற உங்களுக்கு பிடித்தமான அல்லது பிடிக்காத பல விஷயங்களை பார்க்கின்ற பொழுது எதிர்ப்பு தெரிவிக்கின்ற மனிதர்களுக்கு சமூக அக்கறை இருப்பதாக நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம். மண்புழு கூட நீங்கள் செல்கின்ற பொழுது அதை எதிர்க்கின்ற சக்தியோடு தான் எங்களை அதை தாண்டி செல்கிறது. மனிதர்கள் மண்புழுவிலும் பார்க்க கேவலமாக மாற்றப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து மீள இழந்து வருவதற்கு நாட்கள், வருடங்கள் பல செல்லலாம். மனம் விட்டு நேரடியாக பேசுவதற்கு யாரும் தயாரில்லை. குரு பயணம் குரு மனிதனை மாற்றியிருக்கும். இப்பொழுது ஊருக்கு செல்கின்றவர்கள் எல்லாம் தங்களை, தங்களுடைய குடும்பங்களை, தங்களுடைய உடைமைகளை, தங்களோடு சார்ந்த உடன்பரப்புகளை, தங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்காவிட்டாலும் அப்பொழுது இருந்த காலத்தை எண்ணி பார்ப்பதற்காக இப்பொழுது செல்கின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஊருக்கு செல்கின்ற பொழுது அந்த நினைவுகள் மனசுக்குள் வந்து நிலைநாடுகின்ற பொழுது நீங்கள் பார்த்த அந்த மனிதர்களை அங்கே பார்க்க மாட்டீர்கள். உங்களோடு வாழ்ந்த காலத்தில் இருக்கின்ற அந்த மனிதர்கள் இப்பொழுது அங்கே இல்லை. நீங்கள் ஓடித்திருந்த அந்த தெருக்கள்
ஒழுங்கைகள், சாலைகள் இன்னும் அப்படியே இருந்தாலும் இந்த குற்ற ஒழுங்கை எனக்கு அப்பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பெருந்தெருவாக தெரிந்திருக்கிறது என்ற ஒரு எண்ணம் உங்கள் மனதுக்குள் குடிகொண்டுவிடும். விசாலமான கட்டிடங்களையும் விசாலமான இந்த தெருக்களையும் பார்த்துவிட்டு மீண்டும் அங்கு செல்கின்ற பொழுது இது என்ன கையொழுங்கை போல் ஆகிவிட்டதே என்று ஒரு எண்ணம் மனசுக்குள் நிழலாடும். நாங்கள் ஏன் இவ்வாறு ஆக்கப்பட்டோம் என்று எண்ணுவதற்கு பல கேளாலுங்கள் பின்னோக்கி சென்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த மனக்குயலை அரசியலை தாண்டி ஒரு விடயமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நாங்கள் ஏன் சிதைக்கப்பட்டோம்? நாங்கள் ஏன் குரு குலைக்கப்பட்டோம்? குரு சமூகம் முற்றாக நடுத்தெருவுக்கு வந்ததற்கான காரணம் என்ன? எதற்குமே பணியாத, எதற்குமே கையேந்தாத ஒரு தமிழன் இன்று கையேந்துகின்ற இந்த நிலைமைக்கு காரணம் என்ன? எதிரிகளை பற்றி விமர்சிக்காமல் எங்களை பற்றி நாங்களே விமர்சித்தால் என்ன? ஒரு குழந்தையை திருத்துவதற்கு குரு சின்ன பிறப்பந்தடியை எடுத்துவதற்கு பதிலாக குரு குழந்தையை திருத்துவதற்கு குரு சிறு தடியை எடுத்துக்கொள்ளாமல் அந்த குழந்தையை குலக்கையால் அடித்து விட்டோமோ? எவ்வாறு இருந்த ஒரு சமூகம் இன்று வார்த்தைகளுக்குள் சிக்கி எந்த வார்த்தையில் இதை சொல்லிக் கொள்வது என்று வார்த்தைக்கு பஞ்சமாக இருக்கின்ற ஒரு சமூகமாக மாற்றியமைக்கப்பட்டதற்கு என்ன காரணமாக இருக்கும்? நாங்கள் யார்? நாங்கள் என்ன கேட்டோம்? எங்களுக்கு என்ன தரப்பட்டது? எப்படியாக இருந்த ஒரு சமூகம் இது? பல ஆண்டுகளுக்கு முன்பாக லண்டன் பிபிசியில் சொல்லப்பட்ட ஒரு சிறு துணுக்கோடு ஆரம்பிக்கலாம். இலங்கையில யார் சொல்வதை கேட்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்று என்ன ஆனார்கள்? உலக தமிழ் சமுதாயத்தை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உற்று பார்க்கக்கூடிய பல பெரிய தமிழறிஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தார்களே. உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தலைவர்கள் இருந்தார்களே. தமிழர்கள் தலைவர்களை மட்டுமல்ல, அகில உலக தலைவர்களை சரிநிமமாக உட்கார்ந்து பார்த்து பேசக்கூடிய தமிழ் தலைவர்கள் எல்லாம் இன்று என்ன ஆனார்கள்? அத்தகைய தமிழ் தலைவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் இன்று உலக சமுதாயத்தின் இடையிலே அங்கே படுகின்ற தமிழ் அவலத்தை கொண்டு செல்வதற்கு கூட ஆள் இல்லை, கேட்பதற்கு கூட நாதி இல்லாத ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கின்ற போது நம் ரத்தத்தில் ஒட்டியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் கண்ணீர் விடுகிறோம். இப்படிப்பட்ட அவலம் அங்கே ஏற்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்? போர் நிறுத்தம் என்று சொல்வதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் போர் நிறுத்தத்திற்கு முன்பு அந்த நோய்க்கு என்ன காரணம் என்பதை பாருங்கள். காரணமாக இருந்தவர்களுக்கும் அறிவு சொல்லக்கூடிய, வலியுறுத்தக்கூடிய பொறுப்பை தட்டி கழிக்காதீர்கள். அதுதான் காங்கிரஸ் கட்சி வைக்கின்ற வேண்டுகோள். பல ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பீட்டர் ஆல்போன்ஸ் அவர்கள் பேசியது இது. இந்த பேசக்கூடியவர்கள் எல்லாம் எங்கே? இவர்களெல்லாம் யார் கொன்றார்கள்? எங்களை நடுத்தெருவில் விட்டவர்கள் யார்? எங்களையே நாங்கள் குருசி பார்த்து கேட்டால் என்ன? எப்படி இருந்தது ஒரு சமூகம்? இலங்கையில யார் சொல்வதை கேட்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்று என்ன ஆனார்கள்? உலக தமிழ் சமுதாயத்தை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உற்று பார்க்கக்கூடிய பல பெரிய தமிழறிஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தார்களே.
உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தலைவர்கள் இருந்தார்களே, தமிழர்கள் தலைவர்களை மட்டுமல்ல, அகில உலக தலைவர்களை சரிநிமமாக உட்கார்ந்து பார்த்து பேசக்கூடிய தமிழ் தலைவர்கள் எல்லாம் இன்று என்ன ஆனார்கள்? அத்தகைய தமிழ் தலைவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் இன்று உலக சமுதாயத்தின் இடையிலே அங்கே படுகின்ற தமிழ் அவலத்தை கொண்டு செல்வதற்கு கூட ஆள் இல்லை, கேட்பதற்கு கூட நாதி இல்லாத ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருக்கின்ற போது நம் ரத்தத்தில் ஒட்டியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் கண்ணீர் விடுகிறோம். கூருக்கு சென்று திரும்புகின்றவர்கள் எல்லாம் கூர் நன்றாக இருக்கிறது என்று சொல்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எந்தவித பிரச்சனைகளும் இல்லை என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். கஜுர்னா பீச்சுக்கு சென்றோம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள். கூருக்கு சென்று நிறைய நாட்கள் ஆகிவிட்டன. மனசு வலிக்கின்ற பல விடயங்களை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். என்னை படிக்க விடவில்லை, என்னை படிக்கவில்லை, என்னை படிப்பிக்கவில்லை, என்னை படிக்க விடவில்லை. என்னோடு இருக்கின்றவர்கள் எல்லாம் நன்றாக படித்து விட்டார்கள். என்னுடைய படிப்பு இடையிலே குழம்பி போய்விட்டது. நான் சிறுவனாக இருந்த பொழுது என் தந்தை என் கிறுக்குத்தனத்தை அடக்கி என்னை பாடசாலைக்கு அனுப்பவில்லை. நான் யார் மீது குற்றம் வைக்கலாம்? இந்த சமூகத்தின் மீது எவ்வாறு நான் குற்றம் வைக்கலாம்? என்னை, என் கிறுக்குத்தனத்தை, சிறு பிள்ளைத்தனத்தை தட்டி அதட்டி என்னை பாடசாலைக்கு அனுப்பி வைக்காமல் எனது படிப்பை குழப்பியவன் யார்? அவன் மீது வையப்படாமல் சமூகத்தின் மீது நான் என் வைவான். நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால், நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. குப்பை தொட்டிக்குள் இருந்து உணவை தேடுகின்ற மனிதன் உங்களிடம் கேட்பது என்ன? ஒரு பருக்கை சோறை அதற்குள் தேடுகின்ற மனிதன் உங்களிடம் கேட்பது என்ன? குட்டி பருக்கை சோற்றுக்காக குப்பை தொட்டுக்குள் வாழ்க்கை நடத்துகின்ற மனிதர்களை நேரில் காண்கின்ற பொழுது 30 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு பருக்கைக்காக அலைந்தவர்கள், குப்பை தொட்டிக்குள் ஒரு குடும்பம் நடத்தியவர்கள் இருந்திருக்கிறார்களா?
போருக்காக மாறி மாறி அழைத்த நீங்கள் இன்று குரு பருக்கைக்காக பதட்டப்பட்டு போய் குப்பை தொட்டைக்குள் இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு நீங்கள் என்ன செய்தீர்கள்? அடக்குமுறைக்குள் வாழ பழகிக் கொண்ட உங்களுக்கு அன்பான பிடிக்குள் வருவதற்கு காலம் கற்றுத்தராததுதான் காரணம். அடாவடித்தனத்திற்கு பயந்த நீங்கள் அன்புக்கு கட்டுப்படவே மாட்டீர்கள். உங்களுக்கு மீண்டும் ஒரு அடாவடித்தனமான ஒருவர் கட்டாயமாக தேவை. நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. இந்த நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால், நிலை கட்ட மனிதரை நினைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. அஞ்சி அஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருளில்லை அவனியிலே. அஞ்சி அஞ்சி சாவார் இவர், அஞ்சாத பொருளில்லை அவனியிலே. வஞ்சனை பேய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார். வஞ்சனை பேய்கள் என்பார் இந்த மரத்தில் என்பார், அந்த குளத்தில் என்பார். துஞ்சிது முகட்டில் என்பார், மிக துயர்படுவார் எண்ணி பயப்படுவார். அங்கோ நெஞ்சு பொறுக்குதில்லையே, நெஞ்சு பொறுக்குதில்லையே. கஞ்சி குடிப்பதற்கில்ல அதன் காரணங்கள் இவையனும் அறிவுமில்ல. பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்து உயிர் துடி துடித்து. கஞ்சி குடிப்பதற்கிலா, கஞ்சி குடிப்பதற்கிலா அதன் காரணங்கள் இவையென்னும் அறிவுமிலா. பஞ்சமோ பஞ்சமென்றே, பஞ்சமோ பஞ்சமென்றே நிதம் பரிதவித்து உயிர் துடி துடித்து துஞ்சி மடிகின்றாரே. இவர் துயர்களை தீர்க்க ஓர் வழியும் இல்லை. எங்கோ நெஞ்சே பொறுக்குதில்லையே, நெஞ்சே பொறுக்குதில்லையே.
சில விஷயங்களை மனம் விட்டு பேசலாமா? இலங்கைக்கு செல்வதற்காக விமான பயண சீட்டை எடுக்கின்ற பொழுது நீங்கள் எந்த கிளாஸில் பயணம் செய்வீர்கள்? அநேகமாக எல்லோரும் பயணம் செய்கின்ற எக்கனாமிக் இதில் தான் எல்லோருமே பயணம் செய்வார்கள். ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிஸ்னஸ் கிளாஸில் போவதற்கான பணம் இருந்தாலும் அநேகமாக பெரும்பாலானவர்கள் 90% பணம் இருந்தால் கூட அதில் போக மாட்டார்கள். அதில் பயணம் செய்தால் என்ன என்று கேட்பீர்கள். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். உபசாரங்கள், படுக்கைகள், குடிக்கின்ற தண்ணீரில் இருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். உபசரிப்புகளில் இருந்து எவ்வளவு பணம் இருந்தாலும் அதில் பயணம் செய்பவர்கள் இல்லைத்தான். விமான டிக்கெட்டை வாங்கி தந்த நண்பர் சொன்னார், எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் எங்களுடைய கர்மம் விடாது அனுபவிக்க என்று. எங்களுடைய ஆன்மா கர்மத்துக்குரியது, அது அனுபவிக்க விடாது என்று. நினைத்து பார்த்தால் சில வேளை அது உண்மைதான். சில வேளை என்ன, பல வேளை. எவ்வளவு சாப்பாடு இருந்தாலும் வீணாக போகின்ற முதல் சாப்பாட்டை சாப்பிடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய அம்மாவுடைய ஆட்சி ஒரு முறை சொன்ன ஒரு கதை இன்னும் நினைவில் இருக்கிறது. கர்மம் அனுபவிக்க விடாது, விதி அதுதான். சுன்னாகத்திலிருந்து அடிக்கடி காரைநகருக்கு செல்கின்ற பொழுது எனது அம்மாவின் தாயார் ஆட்சிக்கு வெத்தலை வாங்கி போவேன். இது ஏற்கனவே பல தடவை சொல்லப்பட்ட கதையாக இருந்தாலும் எப்பொழுது தேவைப்படுகிறது. புத்தம் புதிது வெத்தலை நறுக்கென்று உடித்தால் சத்தம் கேட்கக்கூடிய அளவு மிக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த வெத்தலை. அதை கொடுத்தால் குளிர்சாதன பெட்டி இல்லாத அந்த கிராமத்து வாழ்க்கையில் ஒரு நல்ல வெள்ளை சீலை துண்டில் தண்ணீர் ஊற்றி வெத்திலையை அதில் படுக்க வைத்து சுற்றி வாழைக்குழிக்குள் வைத்து விடுவார்கள். அதாவது வாழையினுடைய வட்டுக்குள் வைத்து விடுவார்கள். அதற்கு முந்தைய வாரம் எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த வெத்திலை அவரது கையிருப்பில் இருக்கும். அவர் அந்த வெத்திலையைத்தான் சாப்பிடுவார். அது பழுத்து இந்தா அந்தா என்று உயிர் போன நிலையில் இருக்கும். அந்த வெத்திலையை முடித்துவிட்டு வருகின்ற பொழுது இப்பொழுது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொண்டு போன வெத்தலை பழுத்துவிடும். மொத்தத்தில் ஆட்சி ஒரு நாளுமே ஃப்ரெஷ்ஷாக வெத்தலை போட்டதில்லை. ஒரு நாளைக்கு அதை எறிஞ்சிட்டு புதிதாக சாரப்படுங்களேன் என்று கேட்டால் கூட அவர் சாப்பிட மாட்டார். ஐயோ, அது அநியாயமாக போய் முட ராசா என்று சொல்வார். பழுத்த வெத்தலையோடு வாழ்க்கை பழகி போய்விட்டது. புத்தம் புதிய வெத்தலை இருந்தாலும் சாப்பிடுவதற்கு கொடுத்து வைக்கவில்லை. கர்மா விடாது. கூட்டி கழித்து கணக்கு பார்த்தால் தமிழனுக்கும் ஒரு கர்மா தான், விடாது. அனுபவிக்க விடாது. அது தலைவிதி. எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் நாங்கள் டொரண்டோ பெருந்தெருக்களில் அகதிகளாக, பணக்கார அகதிகளாகத்தான் இருக்கிறோம். வருமானத்தில் இருந்து எவ்வளவு செலவு செய்ய வேண்டும் என்ற வித்தை எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் சேமிப்பு,
எதற்காக சேமிக்கிறோம் என்றே தெரியாமல் சேமிக்கின்றவர்கள் நாங்கள். இன்னும் எவ்வளவு காலம் இருக்கப் போகிறோம் என்று தெரிந்து கொண்டு அதற்கான ஒரு செலவினத்தை நாங்கள் பார்ப்பதில்லை. இன்னும் ஏதோ ஆயிரக்கணக்கான வருடங்கள் இருக்கப் போகிறோம் என்ற ஒரு நினைப்பு நமக்குள் இருக்கிறது. ஏனென்று பார்த்தால் எங்களுக்கு வாழ கற்றுக் கொடுக்கப்படவில்லை. சேமிப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தந்த இந்த உலகம், இந்த சமூகம் வாழ கற்றுத்தரவில்லை. கொழும்பில் ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பல விஷயங்களை பற்றி பேசினார். அப்பொழுது நான் அவருக்கு சொன்னேன், அண்ணே, நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் வியட்நாம், சைனீஸ், குஜராத்தி, இத்தாலியன், சோமாலியன், வெள்ளை, கருப்பு என்று இப்படி பல்வேறு இன மக்களிடம் இருந்து பெண்ணெடுக்கிறோம். எங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு இனத்தில் நாங்கள் வாழ்க்கைப்படுகிறோம், வாழ்க்கை கொடுக்கிறோம். அந்த திருமணத்தின் மூலமாக எமது கலை, கலாச்சாரம், பண்பாடு, எங்களுடைய அடையாளம், ஐடென்டிட்டி தொலைந்து போகிறது. மொழி காணாமல் போகிறது. புதிய ஒரு சூழலுக்குள் நாங்கள் தள்ளப்படுகிறோம். இதையெல்லாம் இங்கு நடைமுறையில் நாங்கள் செய்து கொண்டு எங்கள் வாழ்க்கை தொலைக்கின்ற பொழுது, ஏனென்ன நாங்கள் இங்கு ஒரு சிங்களத்தைய கல்யாணம் கட்டிக்கொண்டு சிங்களத்தை படித்து கொண்டு இங்கே இருந்திருக்கலாமே, ஏன் எங்களுக்கு இது ஒரு தரம் சொல்லித்தரவில்லை என்று கேட்டேன். அவர் கொஞ்ச நேரம் பேச மறுத்துவிட்டார். அவருக்கு பேச்சு வரவில்லை. இது உண்மையிலேயே எங்களுக்கும் யாரும் சொல்லித்தரவில்லை என்று அவரும் சொன்னார். எங்களுக்கே யாரும் அதை சொல்லித்தரவில்லை. இந்த இனம் உலகம் முழுவதும் அகதியாக தனது அடையாளத்தை இழந்து தெரிந்து கொண்டு இருக்கிறது. இங்கு வந்து பிரெஞ்சு படிக்கிறோம், ஜெர்மன் படிக்கிறோம், எத்தனை மொழிகளை படிக்கிறோம். அங்கே சிங்களத்தை படிச்சுட்டு அங்கே ராசா மாதிரி இருந்திருக்கலாமே, ஏன் இதை எங்களுக்கு யாரும் கற்றுத்தரவில்லை? எங்களுக்கு யாரும் சொல்லித்தரவில்லை. அரசியல் செய்தவர்கள் அந்த காலத்தில் தங்கள் குழந்தைகளை எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்டு எங்களை மட்டும் சிங்களம் படிக்காதீர்கள் என்று தமிழ் படிக்க வைத்தார்கள். இந்த குற்றங்கள் எங்கிருந்து ஆரம்பமாகின்றன? ஒரு தொலைக்கப்பட்ட இனம் சிதைந்து போய் மீண்டும் ஆசை போடுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் அந்த குற்றம் குறையுயிரமாக இருக்கின்ற இனத்திற்கு இனியாவது சொல்லிக் கொடுங்க ஐயா, இனியாவது சொல்லிக் கொடுங்க ஐயா. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும், அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓரெழுத்தும் மாறாதே. வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. ஒருபோதும் அவனன்றி ஓரணுவும் அசையாதே. வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. யார் மீதும் குற்றம் சொல்லாதீர்கள். இது இறைவனால் தமிழர்களுக்கு அளிக்கப்பட்ட விதி. எங்கள் முன்னோர்கள் விட்ட பிள்ளைகள் தந்த பாடம்.
கிராமத்தில் பாருங்கள், எவ்வளவு பெரிய பணக்காரர்கள் இருப்பார்கள். குழந்தைகள் அழுக்கான ஆடைகளோடு தெரியும். தாய் வட்டிக்கு கொடுப்பார், தகப்பன் இன்னும் வட்டி வாங்குவார். குழந்தைகள் அழுக்கான துளைகளோடு நல்ல சாப்பாடு இல்லாமல் வீதிகளில் இருக்கும். விதி கர்மம் விடாது. நாங்கள் மற்றவர்களோடு சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள தெரியாத மனிதர்கள். ஒரு விதத்தில் நாங்கள்தான் இனத்துவேஷக்காரர்கள். எங்களை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எங்கள் முதுகில் இருக்கின்ற அழுக்கை நாங்களாக கழுவிக்கொள்ள வேண்டும். இது எங்களுக்கு ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட தண்டனை. யாழ்ப்பாணத்து வேலிகளுக்குள் தாழ்த்தப்பட்ட ஒரு சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் தண்ணீர் குடிக்க வந்தால் கைமண்டியில் தண்ணீரை வார்த்துவிட்டு செம்புக்குள் இருக்கின்ற தண்ணீரை குலுக்கி வெளியே ஊற்றிவிட்டு செம்பை உள்ளே கொண்டு போன ஒரு சமூகத்துக்கு கிடைத்த சாபம். இனியாவது நாங்கள் வாழ கற்றுக்கொள்ளலாம். சக மனிதர்களை மனிதர்களாக பார்க்கலாம். மொழியால் பிரிந்து நின்றாலும் மனிதர்களாக இணைந்து கொள்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 168 இன மக்களோடு வாழ கற்றுக்கொண்ட உங்களுக்கு ஒரு இனத்தோடு வாழ தெரியவில்லை. நைனாதீவுக்கு போய் கொண்டிருக்கின்ற பொழுது இடையில் புங்குடுதீவில் தீவில் ஒரு வெட்டவெளியில் ஒரு பனைமரத்தோடு ஒரு சாதாரண மரம் பின்னி பிணைந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது. பனையும் அந்த மரமும் பிணைந்திருக்கிறது. அதாவது சும்மா இல்லை, இறுக்கமாக ஒட்டு மாங்காய் என்று சொல்வார்கள். அப்படி 2 மரங்களுக்கு சேர்ந்து வாழ கற்றுக்கொண்ட அந்த பூமியில் 2 இனங்கள் சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ளவில்லை. எழுதி செல்லும் விதியின் கை எழுதி எழுதி மேற்செல்லும். அழுதாலும் தொழுதாலும் அதில் ஓரெழுத்தும் மாறாதே. வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. ஒருபோதும் அவனன்றி ஓரணுவும் அசையாதே. வருந்தாதே மனமே வீணே, வருந்தாதே மனமே. இரவும் பகலும் மாறி தோன்றும் முறையை எண்ணிப்பார். இலைகள் உதிர்ந்து மீண்டும் தோன்றும் நிலையை எண்ணி
அசையாதே வருந்தாதே மனமே, வீணே வருந்தாதே மனமே. இன்பம் துன்பம் யாவும் ஈசன் செயலே ஆகுமே, இகழ்ந்தவாயே புகழ்ந்து பேச காலம் மாறுமே. இன்பம் துன்பம் யாவும் ஈசன் செயலே ஆகுமே, இகழ்ந்தவாயே புகழ்ந்து பேச காலம் மாறுமே, காலம் மாறுமே. ஒருபோதும் அவனன்றி ஓரணுவும் அசையாதே வருந்தாதே மனமே, வீணே வருந்தாதே மனமே. கென்றி தமிழ் ஒலிபரப்பு கூடு தாவரத்தின் வாயிலாக மனக்குயில் கேட்கிறோம். 2011 ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் நாள். சொல்ல போனால் நமக்கு வெக்கமில்லை, நமக்கு என்றால் எனக்கு. ஒரு காலத்தில் சரி என்று நினைத்தது இன்னொரு காலத்தில் பிழையாக இருக்கிறது. அன்று பிழை என்று நினைத்தது இன்று சரியாக இருக்கிறது. அன்று சரி என்று நினைத்தது இன்று பிழையாக இருக்கிறது. இருபது ஆண்டுகளுக்கு பிற்பாடு என்ன நடக்கும் என்று இப்பொழுது நாங்கள் சிந்திப்பதில்லை. நாளை காலையில் என்ன செய்ய போகிறோம் என்றே தெரியாத எங்களுக்கு 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று யாருக்கு என்ன தெரிய போகிறது? கடந்த காலங்களில் இருந்து கற்றுக்கொள்கின்ற பாடம் நிறைய இருக்கிறது. முதலில் நமக்கு வெக்கமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு இனம் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்கும் அடிமையாக இருப்போம். என்ன எங்களுக்கும் 5 அடிமைகள் யாராவது தந்தால் மேலத்தைய நாடுகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல விடயங்களை மீள் ஆய்வு செய்வதற்கு வாய்ப்பான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். ஒரு விடயத்தில் வீட்டில் இருக்கின்ற எல்லோருமே சேர்ந்து எங்கள் குடும்ப பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு வீட்டில் எல்லோரையுமே உட்காத்தி வைத்து வீட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை கடந்த காலங்களில் நாங்கள் எவ்வாறு வாழ்ந்தோம் என்று, எங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று எண்ணி பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தால் கடந்த காலங்களில் விட்ட பிள்ளைகளை எல்லோரும் பேசுவதற்கு இயல்பாக எண்ணம் வரும். சாஸ்திரம் பார்ப்பது போல எந்த சாஸ்திர காரியம் கேட்டாலும் கடந்த காலத்தை பற்றி எல்லோருமே சொல்வார்கள்.
ஒரு சாஸ்திரம் பார்க்கின்ற பொழுது, ஒருவரை முதலாக சந்திக்கின்ற பொழுது, உங்களுக்கு குடும்பத்தில் பெரிய பிரச்சனை, நீங்கள் எல்லோரையும் நம்பி விடுவீர்கள். நீங்கள் உதவி செய்து அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராகவே தீமை செய்திருப்பார்கள். சாணுகிற முனம் சறுக்கும். நீங்கள் ஒரு நல்லவர், உங்களை எல்லோரும் மாற்றுகிறார்கள். இந்த விடயம் எல்லோருக்குமே பொருந்தும், யாருக்கு சொன்னாலும் பொருந்தும். ஏனென்றால் எல்லோரும் தன்னை பற்றி அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் நல்லவன், மற்றவர்கள் எல்லோரும் என்னை பயன்படுத்துகிறார்கள் என்று. இந்த சாத்திரம் சொல்கின்ற வித்தை எல்லோருக்கும் பொருத்தமானதாக இருக்கும். ஒரு இனம் தன்னை பற்றி மீளாய்வு செய்வதற்கு துணிய வேண்டும். எங்கே எவ்வாறு இந்த பிழை ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொண்டாலே ஊட்டையை அடைத்து விடலாம். ஒரு கப்பல், மிகப்பெரிய கப்பல், ஒரு சிறிய பிள்ளை, பல பேர் வந்து போகிறார்கள், யாருமே கண்டுபிடிக்கவில்லை. கப்பலின் உரிமையாளர் பல தடவை பல பேரை அழைத்து காண்பித்து விட்டார், யாருமே கண்டுபிடிக்கவில்லை. ஒரு வயது போனவர் கடைசியாக வந்தார். A to Z ஆராய்ந்து பார்த்தார். ஒரு சின்ன நட்டு இலக்கி போயிருக்கிறது. அதை ஸ்பேனரால் எடுத்து மெல்ல இறுக்கினார். அந்த பிழை திருத்தப்பட்டு விட்டது. ஒரு வாரம் கழித்து கப்பல் முதலாளிக்கு ஒரு பில் அனுப்பினார். $10,000. கப்பல் முதலாளிக்கு ஆத்திரம், அதிசயம், இது என்ன $10,000 என்று. அவர் திரும்ப அவருக்கு ஒரு பதில் கடிதம் எழுதினார். உங்கள் பில்லுக்குரிய $10,000 விவரங்களை எனதுக்கு எழுதி அனுப்புங்கள் என்று. அவர் திரும்ப விவரங்களை எழுதி அனுப்பினார். ஸ்பேனர் $10, $9,990 கண்டுபிடிக்கப்பட்டதற்கு என்று. என்ன பிள்ளை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு அந்த பணம் என்று. இவ்வாறான விஷயங்கள் எல்லோருக்கும் சாத்தியமானதல்ல. நமக்குள் எங்கே ஓட்டை இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கும் வரை நாங்கள் நடுக்கடலில் மட்டும் தத்தளித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர்களாகத்தான் இங்கிருப்போம். ஏனென்றால் எங்களுக்கு வெக்கம் இல்லை, சூடு சுரணை இல்லை. எப்படியும் வாழலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு எங்கேயும் வாழக்கூடியவர்களாக இருந்து வந்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களுக்கு வெக்கம் இல்லை. எங்களுக்கு என்றால் உங்களுக்கு அல்ல, கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு அல்ல, எனக்கு வெக்கம் இல்லை. எனக்கு என்று சொன்னால் எனக்குத்தான் எனக்கு வெக்கமில்லை. என்னையே நான் திரும்பி பார்த்து என்னை விமர்சனம் செய்வதற்கு எனக்கு துணிவு இல்லை. அதனால் எனக்கு வெக்கமும் இல்லை. ஊருக்கும் வெட்கமில்லை, இந்த உலகுக்கும் வெட்கமில்லை, யாருக்கும் வெட்கமில்லை, இதிலே அவளுக்கு வெட்கம் என்ன? ஏ சமுதாயமே, மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம். நீ சொன்னால் காவியம். ஓவியம் என்றால் என்னவென்று தெரிந்தவர் இல்லையடா.
குருடர்கள் உலகில் கண்கள் இருந்தால் அதுதான் தொல்லையடா. மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். அத்தனை பழமும் சொத்தைகள் தானே ஆண்டவன் படைப்பினிலே. அத்திப்பழத்தை குற்றம் கூற யாருக்கும் வெட்கமில்லை. மூடர்களே பிறர் குற்றத்தை மறந்து முதுகை பாருங்கள். முதுகினில் இருக்கு 1000 அழுக்கு, அதனை கழுவுங்கள். மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். சுட்டும் விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உங்கள் மார்பினை காட்டுதடா. எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள். இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள். மேலும் கீழும் கோடுகள் போடு, அதுதான் ஓவியம், நீ சொன்னால் காவியம். தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கு வெட்கமில்லை. அத்தனை பேரையும் படைத்தானே அந்த சிவனுக்கும் வெட்கமில்லை. இப்போதிந்த உலகம் முழுவதும் எவனுக்கும் வெட்கமில்லை. எல்லார் கதையும் ஒன்றாய் முடிக்கும் எமனுக்கும் வெட்கமில்லை. வெட்கமில்லை என்று சொன்னதற்கு நிறைய கருத்துக்கள் இருக்கிறது. இந்த நாட்டுக்குள் நுழைந்த பொழுது இலங்கையில் வாழ முடியாது, இலங்கை அரசாங்கத்தாலும் வாழ முடியாது, விடுதலை புலிகளினாலும் வாழ முடியாது என்று இந்த நாட்டினுடைய குடியுரிமையை பெற்றுக்கொண்டவர்கள்தான் ஒரு நேரத்தில் கொட்டும் பனிமழையில் அவர்கள்தான் எங்கள் தலைவர்கள் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த நாடு அதை நம்புமா? எங்களுக்கு வெட்கமில்லை? இலங்கை அரசாங்கத்தை பேசியவர்கள்தான் இன்று கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் போய் இறங்குகிறோம். வெட்கமில்லை? அங்கு வாழ வழியில்லை என்று இங்கு ஓடியாந்தவர்கள் தான் இப்பொழுது ஊர் ஓஹோ என்று இருக்கிறது என்று சொல்கிறோம். வெட்கமா இல்லையா? இலங்கையில் சிங்களம் படிக்க முடியாது என்று சொன்ன நாங்கள் இங்கு வந்து எல்லா மொழிகளையும் படித்து இந்த நாட்டில் வாழவில்லை. வெட்கம் இல்லையா? இலங்கையில் கீழ் சாதி மேல் சாதி பார்த்த நாங்கள் இங்கே வந்து மலசல கூட கழுவவில்லை. வெட்கமில்லை? கடைசியில் நான் ஒரு வெட்கங்கெட்ட இனம். நான் உங்களை சொல்லவில்லை. இனியாவது இந்த நிமிஷத்திலிருந்து
நாங்கள் மாறலாம் மனிதர்களாக. இலங்கையில யார் சொல்வதை கேட்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்று என்ன ஆனார்கள்? உலக தமிழ் சமுதாயத்தை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் உற்று பார்க்கக்கூடிய பல பெரிய தமிழறிஞர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தார்களே, உலகமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் தலைவர்கள் இருந்தார்களே, தமிழர்கள் தலைவர்களை மட்டுமல்ல, அகில உலக தலைவர்களை சரிநிமமாக உட்கார்ந்து பார்த்து பேசக்கூடிய தமிழ் தலைவர்கள் எல்லாம் இன்று என்ன ஆனார்கள்? அத்தகைய தமிழ் தலைவர்கள் இல்லாத காரணத்தினால்தான் இன்று உலக சமுதாயத்தின் இடையிலே அங்கே படுகின்ற தமிழ் அவலத்தை கொண்டு செல்வதற்கு கூட ஆள் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். என்றும் அன்புடன் உங்களுடன் நேசிக்கும் இளைய பாரதி. சூரியன் கூட பகலில்தான், சுடரும் நிலா கூட இரவில் தான். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம்